அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நாமும் நீதிமான்களாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் நாம் நீதிமான்கள். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:6, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாம். என்ன வருது? எனக்கு சொந்த வீடே இல்லை. நீங்க நடக்கிறத பார்க்காதீங்க, வசனத்தை பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். வசனம் போட்டிருக்க, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், வீடு இல்லைன்னா ஆண்டவர் உங்களோட வீட்டை கொடுத்து ஆஸ்வதிக்க போறார். ரெண்டாவது நான் சொல்றேன், பொக்கிஷங்களினாலே உங்கள் வீட்டை அலங்கரிக்க போகிறார். என்ன பிரதர், சம்பளமே பத்த மாட்டேங்குது, இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நீங்க சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீ வசனத்தை பாரு, சம்பளம் உயரும். ஆமென். நீ வசனத்தை பாரு, சம்பளங்கள் உயரும் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன போட்டிருக்குன்னா, துன்மார்க்கருடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அப்ப பொக்கிஷத்துக்கும் வருமானத்துக்கும் ஒரு கனெக்ஷனை போட்டாரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், உங்க வருமானத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். வருமானத்தை கர்த்தர் ஆஸ்வதித்தா வீண் செலவுகள் உங்கள் வாழ்க்கையில இருக்காது. இன்னைக்கு பாருங்க, வீண் செலவுகள் அநேகம். தேவையில்லாத செலவு வருது பாருங்களேன். மாச சம்பளத்துல வாங்கி நம்ம செலவு பண்றோம், பட்ஜெட் போட்டு வச்சிருந்தாலும் தேவையில்லாத செலவு வந்துருது. வீண் செலவு. திடீர்னு ஏசி பிரச்சனை பண்ணுது, திடீர்னு வாஷிங் மிஷின் சர்வீஸ் ஆயிடுது, திடீர்னு ஒரு பிரச்சனை இல்லை, திடீர்னு முடியாம போயிடுது. வீண் செலவுகள் பாருங்க, தரித்திரம் அடைவதற்கு சில நேரம் வீண் செலவுகள் காரணமாகிறது. சில நேரம் நம்ம வீம்புக்குனே செலவு பண்ணோம், அது வேற. இங்க போட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டா. அப்ப நீதிமானுடைய வருமானத்திலே மகிழ்ச்சி உண்டு இல்லையா? ஆப்போசிட்டா தானே. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வருமானத்தை ஆஸ்வதிக்கிறார். உங்க வாழ்க்கையில இனி வீண் செலவுகள் இருக்காது. தேவையில்லாம மருத்துவர்களுக்கு கொடுக்கிற செலவு இருக்காது. கர்த்தர் தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுத்து ஆரோக்கியமாய் உங்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை வைப்பார். வீண் செலவுகள் இனி இருக்காது. ஆமென். உடைய பொருட்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாம் சீரா செயல்படும். இதுல எல்லாமே ஆசீர்வாதம் இருக்கும், அதான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வீண் செலவு இருக்கக்கூடாதுல்ல. அவன் அப்ப நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க. உங்கள் வருமானத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். வீண் செலவுகள் இனி இருக்காது. அதே நேரத்திலே உங்கள் வீட்டை பொக்கிஷங்களினாலே அவர் அலங்கரிப்பார். என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாத்தையும் நீங்க வாங்குவீங்க. இந்த நகை வாங்கணும்னு ஆசைப்படுறோம், காசு வர மாட்டேங்குது, கர்த்தர் கொடுப்பார். பொருள், ஒரு நல்ல ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், ஆண்டவர் கொடுப்பார். அவன் பாருங்க, ஒரு சின்ன வீட்டுல இருந்தோம் நாங்க. அப்ப நம்ம வீட்டுல ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்குமே. நீ பாருங்க, ஒவ்வொரு ரூமும் ஏசி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டில் உள்ளவைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டை அலங்கரிப்பார். நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அப்புறம் நம்ம வீடு இப்படிலாம் ஆச்சு, நம்ம எங்க இருந்து எங்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய உண்மையை நீங்க கொண்டாட போகிறீங்க. உங்க வருமானத்தை ஆஸ்வதிப்பார். உங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும், பெருகும். கர்த்தர் உங்கள் வருமானத்தை ஆஸ்வதித்து உங்கள் வீட்டை பொக்கிஷங்களினாலே நிரப்புவார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.